திறன் டார்கெட்டட் ஹெல்ப் ஃபார் இம்ப்ரூவிங் ரெமெடியேஷன் அண்ட் அகாடமிக் நர்ச்சரிங் எக்ஸ்பான்ஷன் தெரிஞ்சு வச்சுக்கணும் நாம. இதுல 6, 7, 8 மாணவர்களுக்கான கணிதம் 2025, 26 அதுல என்ன இருக்கோ அதை நம்ம சிலவற்றை வீடியோ வடிவில் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் டாபிக்கா நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 1, 2 digit நம்பர்ஸ் பிளேஸ் வேல்யூ. 1, 2 digit நம்பர்ஸ் நமக்கு தெரியும். 1 digit நம்பர் என்ன அப்படின்னா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இதெல்லாம் 1 digit நம்பர்ஸ். ஏன்னா இதுல ஒரே ஒரு டிஜிட் தான் இருக்கு, அதனால இதை 1 digit நம்பர்னு நம்ம சொல்றோம். 2 digit நம்பர்னா என்ன? அதுல 2 இலக்கங்கள் இருக்கும் பாருங்க. 10, 10ல 2 இலக்கங்கள் இருக்கு, 1ம் 0வும். இதுல 0ங்கிறது ஒன்ஸ், 1ங்கிறது டென்ஸ். இது ஒரு இலக்கம், இது ஒரு இலக்கம், இது ஒரு டிஜிட், இது ஒரு டிஜிட், அதனால இத 2 digit அப்படின்னு நம்ம சொல்றோம். 2 digit நம்பர்னு நம்ம சொல்றோம். நாம 1, 2 digit நம்பர் பிளேஸ் வேல்யூ பார்க்க போறோம். பிளேஸ் வேல்யூ அப்படின்னா அது எந்த பிளேஸ்ல இருக்கோ அந்த பிளேஸ்ல அதோட வேல்யூ என்ன அப்படிங்கிறது தான் பிளேஸ் வேல்யூ. பாருங்க, ஆக்டிவிட்டியில பாருங்க, ஆக்டிவிட்டி 1ல பாருங்க. அதாவது 9 பீட்ஸோட ஒரு பீட்ஸை நம்ம ஆட் பண்றப்ப நமக்கு 10 கிடைக்குது. 10 பீட்ஸ், 10ங்கிறது 2 digit நம்பர். இதே மாதிரி நம்ம ஒன்னொன்னா கூட்டிக்கிட்டே இருக்கும்போது நமக்கு 11, 12 இதுல 99 வரைக்குமான 2 digit நம்பர்ஸ் கிடைக்குது. அதாவது ஈரிலக்க எண்கள் கிடைக்குது. ஈரிலக்கம் அப்படிங்கறத புரிஞ்சுக்குங்க. ஈரிலக்கம்னா 2 இலக்கம். இது ஒரு இலக்கம், அதாவது இது ஒன்றுகள், இது பத்துகள், டென்ஸ். இது ஒன்றுகள், இது பத்துகள். இது ஒரு இலக்கம், இது ஒரு இலக்கம், அதனால இது ஈரிலக்கம். ஆக்டிவிட்டி 3 பாருங்க. பிளேஸ் வேல்யூவுக்கு 10 ஸ்டிக் வச்சிருக்காங்க, இங்க 3 ஸ்டிக் வச்சிருக்காங்க. கூட்டும்போது 13 ஸ்டிக் கிடைக்குது. அப்படின்னா இதுல ஒரு 10ம் ஒரு 3ம் இருக்குங்கிறது நமக்கு தெரியுது. அதாவது 13 இந்த எண்ல இது ஒன்ஸ், இது டென்ஸ். இந்த இடத்தில் இதனுடைய மதிப்பு என்ன? இதனுடைய பிளேஸ் வேல்யூ என்னன்னா 3 ஒன்றுகள், அதாவது 3. இங்க இந்த இடத்துல இதோட பிளேஸ் வேல்யூ என்னன்னா இது டென்ஸ்ல இருக்கு, அதனால 1 டென்ஸ், அதாவது ஒரு பத்துகள் அப்படின்னு நம்ம சொல்றோம். இதுதான் பிளேஸ் வேல்யூ. இதே நம்ம ஒரு பெரிய நம்பருக்கு பிளேஸ் வேல்யூ பார்க்கலாமா எப்படின்னு? 101 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதுல இந்த 1 இது ஒன்றுகள் இல்லையா? இதுல இது ஒன்றுகள் ஒன்ஸ், இது டென்ஸ், இது ஹண்ட்ரட்ஸ். அப்படின்னா இந்த ஒன்றினுடைய பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டா 100s. ஜீரோவினுடைய பிளேஸ் வேல்யூ என்ன? 0 டென்ஸ். 0 டென்ஸ்னா 0 தான். இந்த ஒன்றினுடைய பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னா 1 ஒன்ஸ், ஒரு ஒன்றுகள் அப்படின்னு சொல்லுவோம். வேற ஒரு பெரிய நம்பர் எடுத்து ட்ரை பண்ணுவோமா? $74,321 நாம எடுத்துக்குவோம். இதுல 3 இந்த 3னுடைய பிளேஸ் வேல்யூ உங்களால சொல்ல முடியுமா? நம்ம உடனே என்ன பண்ணணும்? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s போட்டுக்கணும். மேல போட்டுக்கிட்டோம்னா ஈஸியா சொல்லிடலாம் இல்லையா? இது ஒன்ஸ் அப்படின்னா 1 ஒன்ஸ், 2 டென்ஸ், 3 ஹண்ட்ரட்ஸ். சோ 3யோட பிளேஸ் வேல்யூ என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லுவீங்க? 300s. இந்த நம்பர்ல 4ஓட பிளேஸ் வேல்யூ உங்களுக்கு வேணும், சரிங்களா? அப்ப நீங்க என்ன பண்ணணும்? இது ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s. சோ இதோட பிளேஸ் வேல்யூ 4 10,000s, that is 40,000s அப்படின்னு நீங்க சொல்லிடுவீங்க. 3 இந்த 3க்கு வரீங்க. இது எங்க இருக்கு? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s, லேக்ஸ் பிளேஸ்ல இருக்கு இல்லையா? சோ இதனுடைய பிளேஸ் வேல்யூ 3 lakhs. இனிமே நீங்க எந்த நம்பர் கொடுத்தாலும் அதுக்கு பிளேஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு எழுதிடுவீங்க. இன்னொரு நம்பர் பார்க்கலாம். 43,721, 43,721.
இந்த 7ஓட பிளேஸ் வேல்யூ உங்களுக்கு வேணும். என்ன பண்ணுவீங்க? ஒன்ஸ், டென்ஸ், ஹண்ட்ரட்ஸ், தௌசண்ட்ஸ், 10,000s. இது ஹண்ட்ரட்ஸ் பிளேஸ்ல இருக்கு. ஒன்றுகள், பத்துகள், நூறுகள், ஆயிரங்கள், பத்தாயிரங்கள். இங்க இது நூறுகள் இடத்துல இருக்கு இல்லையா? அதனால இதனுடைய இட மதிப்பு என்ன அப்படின்னா 7 நூறுகள். 7 நூறுகள்னா என்ன? 700. 7னுடைய இடமதிப்பு 700. அப்படின்னா 3னுடைய இடமதிப்பு என்ன? இது ஆயிரங்கள்ல இருக்கு இல்லையா? 3 ஆயிரங்கள். 3 போட்டு 3 0 போட்டீங்கன்னா 3 ஆயிரங்கள். இது மாதிரி நம்ம எல்லா நம்பருக்கும் இடமதிப்பு கண்டுபிடிச்சிருவோம். கம்பேரிசன் ஆஃப் 2 டிஜிட் நம்பர்ஸ். இரண்டு இலக்க எண்களை எப்படி ஒப்பிடுறது, எது பெருசு எது சின்னது அப்படின்னு எப்படி பாக்குறது அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோம். ஆக்டிவிட்டி 1 பாருங்க. 23ஐயும் 35ஐயும் நாம ஒப்பிட போறோம். இதுல நம்பர் ஆஃப் டென்ஸ் இன் 23. 23ல டென்ஸ் என்ன? 2 இல்லையா? அதே 35ல டென்ஸ் என்ன? 3. 23ல பத்துகள் 2, 35ல பத்துகள் எத்தனை? 3. இப்ப எது பெருசு? இதுதான் பெருசு இல்லையா? அங்கதான் 3 பத்துகள் இருக்கு. அதனால இத பார்த்ததுமே நீங்க சொல்லிடுவீங்க 35 தான் பெரியது. 42 47 பாருங்களேன். இங்க 4 பத்துகள் தான் இருக்கு, இங்கே 4 பத்துகள் தான் இருக்கு. ஒன்றுகள்ல இங்க 2 இருக்கு, இங்க 7 இருக்கு. அப்ப இது பெருசு இல்லையா? எந்த ஒன்றுகள் பெருசோ அதுதான் இங்க பெருசு. அப்ப நீங்க என்ன பண்ணணும்? முதல்ல பத்துகள் இடத்தை பார்க்கணும். பார்த்துட்டு அதாவது டென்ஸ் பிளேஸ் பாக்குறீங்க, ரெண்டும் சேமா இருந்தா ஒன்ஸ் பிளேஸ்க்கு வரீங்க. எது பெருசா இருக்கோ அதுதான் பிக்கர் நம்பர்னு நாம சொல்றோம். இப்ப நம்ம பிக்கர் நம்பருக்கு எப்படி கம்பேர் பண்றது, பெரிய நம்பரை எப்படி ஒப்பிடுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, 3432, 3336. இப்ப நீங்க பார்க்கும்போது முதல்ல கடைசி டிஜிட்டுக்கு வாங்க. ரெண்டுலயுமே 4 இலக்கங்கள் இருக்கு, 4 டிஜிட்ஸ் இருக்கு. அதனால நாம இந்த 4வது டிஜிட்ட பார்ப்போம். இங்க 3, இங்க 3 தான். அதாவது இது என்ன பிளேஸ் வேல்யூ சொல்லுங்க? இது 1000 இல்லையா? ஆயிரங்கள். ஆயிரங்கள் ஒரே மாதிரிதான் இருக்கு. அப்படின்னா அடுத்த டிஜிட்டுக்கு வாங்க. இது என்னது? ஹண்ட்ரட்ஸ். ஹண்ட்ரட்ஸ்க்கு வரும்போது இங்க அதிகமா இருக்கு, இங்க கம்மியா இருக்கு. இத வச்சு நீங்க முடிவு பண்ணிடலாம் எது பெருசு. 3432 பெருசு, இது சின்னது அப்படின்னு. அப்ப ரெண்டு நம்பரை ஒப்பிடும் போது நம்ம என்ன செய்வோம்? பின்னாடி இருந்து பார்ப்போம். முதல்ல அதனுடைய இலக்கங்கள் சமமா இருக்கான்னு பார்ப்போம். சமமா இருந்துச்சுன்னா கடைசி இலக்கத்துல இருந்து வருவோம். சமமா இருக்கா பெருசா இருக்கா, சமமா இருக்கா பெருசா இருக்கான்னு பார்த்துட்டே வருவோம். இன்னொன்னு பார்க்கலாமா? இது பாருங்க, இங்க 1ல ஸ்டார்ட் பண்ணுது, இங்க 2ல ஸ்டார்ட் பண்ணுது. அதனால இது சின்னது இது பெருசு அப்படின்னு நம்ம டிசைட் பண்ணிடக்கூடாது. பாருங்க, இதுல எத்தனை இலக்கங்கள் இருக்கு, எத்தனை டிஜிட்ஸ் இருக்கு? 6. இதுல எத்தனை இருக்கு? 5. இப்ப இது பெருசா இருக்கும். 6 டிஜிட் இருக்கிற இந்த நம்பர் தான் பெருசா இருக்கும் இல்லையா? இது சின்னது. இது பாருங்க, இங்கேயும் 5 இலக்கங்கள், இங்கேயும் 5 இலக்கங்கள் தான் இருக்கு. எது பெருசுன்னு பாக்குறதுக்கு முதல்ல இங்க கடைசி இலக்கத்தை பார்க்கணும், சமமா இருக்கு. அடுத்த இலக்கத்துக்கு வரீங்க, இது சின்னதா இருக்கு, இது பெருசா இருக்கு. அப்படின்னா இது பெருசா இருக்கிறதுனால இந்த பக்கம் இருக்கிற நம்பர் தான் பெருசு இல்லையா? சோ நம்ம என்ன பண்ணணும்? இப்படி போடணும். இது லெஸ், இது பிக் அப்படின்னு காமிக்கணும். ஓகேங்களா? சோ இப்படிதான் நம்ம எல்லா எண்களையும் ஒப்பிட்டு பார்ப்போம். அடுத்து நம்ம பார்க்க போறது ப்ரெடிசெசர், சக்சஸர். ப்ரெடிசெசர் அப்படின்னா முன்னாடி இருக்க எண். 10 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதனுடைய ப்ரெடிசெசர் 9. 10னுடைய சக்சஸர் அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்க எண் 11. இது சக்சஸர். 99 எடுத்துக்கோங்க, அதனுடைய ப்ரெடிசெசர் என்ன? 98. அதனுடைய சக்சஸர் என்ன? 100. இன்னொரு நம்பர் பார்க்கலாம். 1000 எடுத்துக்கலாம். 1000த்தினுடைய ப்ரெடிசெசர் என்ன? 1000த்தை விட 1 கம்மி இல்லையா? 1000த்தை விட 1 கம்மினா 999. அதனுடைய சக்சஸர் என்ன? 1000த்துக்கு அடுத்த நம்பர் 1001. அடுத்து அசெண்டிங் ஆர்டர், டிசெண்டிங் ஆர்டர் பார்க்கலாம். ஒரு எண்ணை எப்படி அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுவோம்? அசெண்டிங் அப்படின்னா ஏறுதல், சின்ன நம்பர்ல இருந்து
பெரிய நம்பருக்கு போறது. இப்ப இத எடுத்துக்கிட்டீங்கன்னா 67, 45, 56, 38, 93. எது ரொம்ப சின்னதோ அத முதல்ல எழுதணும் இல்லையா? எல்லாமே ஈரிலக்க எண்கள்ங்கிறதுனால 10கள் இடத்த பாருங்க. இங்க 6, இங்க 4, இங்க 5, இங்க 3, இங்க 9. அப்படின்னா இதுதான் சின்னது இல்லையா? அப்படின்னா 38 முதல்ல எழுதிக்கணும். அடுத்து 3க்கு அடுத்து 4, 45. அடுத்து என்ன எழுதுவோம்? 4க்கு அடுத்து 5, 56. அடுத்து 6, 67. அப்புறம் என்ன எழுதுவோம்? 93. இதுதான் ஏறு வரிசை. இறங்கு வரிசை எப்படி எழுதுவோமா இருக்கும்? பெரிய எண்ணை முதல்ல எழுதிக்குவோம். அதுக்கு அடுத்த சின்னது, அதுக்கு அடுத்த சின்னது, அதுக்கு அடுத்த சின்னது அப்படியே எழுதிக்கிட்டே வருவோம் இல்லையா? இது இறங்கு வரிசை. ஏறு வரிசை எழுதிட்டீங்கன்னா அதை திருப்பி எழுதினாவே உங்களுக்கு இறங்கு வரிசை கிடைச்சிடும். இது ஈரிலக்க எண்கள். நாம பெரிய பெரிய எண்கள் கொடுத்திருந்தாங்கன்னா எப்படி இறங்கு வரிசை ஏறு வரிசை எழுதுறது அப்படின்னு பாக்கலாமா? பெரிய எண்கள் கொடுத்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 4532, 4342, 4763, 4521. இப்ப பாருங்க, இதுக்கு நான் ஏறு வரிசை எழுத முயற்சி பண்றேன். ஏறு வரிசைனா என்ன? அசெண்டிங் ஆர்டர். அசெண்டிங் ஆர்டர் எழுதுறோம். இங்க எல்லாத்துலயுமே 4 தான் இருக்கு இல்லையா? அப்ப இதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியாது. அடுத்த இலக்கத்துக்கு வாங்க. இங்க 5, இங்க 3, இங்க 7, இங்க மறுபடியும் 5. எது சின்னது? இதுதான் சின்னது இல்லையா? எது சின்னது? 4342 சின்னது. எழுதியாச்சு. அடுத்து பார்க்கும்போது இங்கேயும் 5 தான், இங்கேயும் 5 தான் இருக்கு. அப்படி ரெண்டுமே 5 இருக்கு அப்படிங்கும்போது அதுக்கு அடுத்த இலக்கத்தை பாருங்க. இங்க 3ம் இங்க 2ம் இருக்கு. அப்படின்னா 4521 அதுக்கு அடுத்த எண்ணா இருக்கும் இல்லையா? அதுக்கு அடுத்த எண் பார்க்கும்போது 4532. கடைசியா எதை எழுதுவோம்? 4763. இப்படி நாம ஒப்பிட்டு பார்த்து ஏறு வரிசை எழுதுவோம். அசெண்டிங் ஆர்டர். டிசெண்டிங் ஆர்டருக்கு என்ன பண்ணணும்? அசெண்டிங் ஆர்டர்ல எழுதுனது அப்படியே திருப்பி எழுதுனீங்கன்னா உங்களுக்கு டிசெண்டிங் ஆர்டர் கிடைக்கும். அப்ப இதனுடைய டிசெண்டிங் ஆர்டர் என்ன? இறங்கு வரிசை என்ன? 4763. அடுத்து 4532, 4521, 4342. இதெல்லாம் டிசெண்டிங் ஆர்டர். இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போற ஆக்டிவிட்டி ஆட் நம்பர், ஈவன் நம்பர். நமக்கு ஆட் நம்பர்லாம் தெரியுமா? ஆட் நம்பர்லாம் என்ன? 1, 3, 5, 7, 9. இது தெரிஞ்சா நீங்க எல்லா ஆட் நம்பரையும் எழுதிடலாம். அதாவது எந்த எண்லாம் 1, 3, 5, 7, 9ல முடியுதோ அந்த எண்கள்லாம் ஆட் நம்பர்ஸ். இங்க பாருங்க, இதுக்கு அடுத்த ஆட் நம்பர் என்ன? 11. 11 எதுல முடியுது? 1ல. அடுத்த ஆட் நம்பர் என்ன? 13. எதுல முடியுது? 3ல. அடுத்த ஆட் நம்பர் 15. எதுல முடியுது? 5ல. அடுத்து 17, 19. அடுத்த ஆட் நம்பர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன வரும்? 21. மறுபடியும் 1ல முடியுது. சரிங்களா? இது மாதிரி ஒற்றை எண்கள் ஈஸியா எழுதிக்கலாம். ஆட் நம்பர்ஸ். அடுத்து நாம ஈவன் நம்பர்ஸ் பார்க்க போறோம். ஈவன் நம்பர்ஸ்னா இரட்டை எண்கள். இரட்டை எண்கள் எதுல ஆரம்பிக்கும்? 2, 4, 6 அப்படி போயிட்டு இருக்கோம். 8, 10, 12. நம்ம ஒற்றை எண்கள் எப்படி இருக்கணும்னு சொன்னோம்? 1, 3, 5, 7, 9ல முடியும் அப்படின்னு சொன்னோம். இப்ப இரட்டை எண்கள் எதுல முடியுமா இருக்கும்? இரட்டை எண்கள் எதுல முடியும் அப்படின்னா 0, 2, 4, 6, 8. இந்த எண்கள்ல முடிகிற எண்கள் இரட்டை எண்கள், ஈவன் நம்பர்ஸ். ஈவன் நம்பர்ஸ் உடைய லாஸ்ட் டிஜிட் என்னவா இருக்கும்னா 0, 2, 4, 6, 8 இருக்கும். நாம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நம்ம ஒரு கொஸ்டின் கேட்போம். 123 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? 123 எதுல எண்ட் ஆகுது? 3ல. 3ல எண்ட் ஆனா அது என்ன நம்பர்? ஆட் நம்பர், ஒற்றை எண் இல்லையா? 124 ஆட் நம்பரா ஈவன் நம்பரா? இது 4ல எண்ட் ஆகுது இல்லையா? அதனால இது ஈவன் நம்பர். Thank you, students.